இன்னைக்கு நாம சொல்ற ஜென்சி அவங்கள பேசவே முடியாது. அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்புல 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேர்ல 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த வீத லீடர்ஸ் அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் a very young organization. 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்துல 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது. சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனா அது படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு இருக்கு. அடுத்த 6 மாத காலம் நமக்கு இருக்கு. தலைவர்கள் தானாக வர போறாங்க. பட்டி தொட்டியிலிருந்து வர்றாங்க, கிராமத்திலிருந்து வர போறாங்க. குடும்ப ஆட்சி இருக்கிறனால எத்தனையோ பேர் அரசியல் பக்கம், ஒரு சமுதாயத்தின் பக்கம் வராம இருந்தவங்களை வரணும். தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களை கூட்டிக்கிட்டு வரணும். இந்த 6 மாத காலம் முழுமையாக ஒரு சமுதாய பணியும் நாம் செய்ய செய்ய மக்கள் நம் பின்னால், நம் பக்கத்துல, நம் அருகில, நமக்கு முன்னால் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அருமை சொந்தங்களே, இந்த ஜூலைல போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு, விழிப்புணர்வு மாதம். அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போதுங்க. அதுக்கு அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு அடுத்த ஜூலையும் நடக்கத்தான் போகுது. வீத லீடர்ஸ் என்கின்ற அமைப்பு இருக்கும் வரை, நாம் எல்லோரும் இருக்கும் வரை, எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பு இன்னும் கம்பீரமாக நடைபோடும் வரை, ஒரு ஆண்டும் ஜூலை மாதம் என்பது போதைப் பொருளுக்கு எதிராக நாம் இருப்போம். ஏன்னா இட்ஸ் a continuous process. ஒரு மாசம் எடுத்தோம், மாநாடு போட்டோம், கை தட்டினோம், பார்த்தோம், கிளம்பணுங்கிறதுக்காக நம்ம வரலீங்க. அப்படிப்பட்டவர்கள் நாம் கிடையாது. நிலையான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் நாம். அதனாலதான் ஒரு ஜூலை மாதமும் கூட நம்முடைய தீர்மானத்துல ஒயிட் பேண்ட் மாதம், அமெரிக்கால பாத்தீங்கன்னா 1980 ரெட் ரிப்பன் மாதம் என்று கொண்டாடினார்கள். 1980 அமெரிக்க அரசு அதை கொண்டாடினாங்க. ஏன்னா போதை அரசினால கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அமைப்பு ஒயிட் பேண்ட் நம்ம கையில போடுறோம், போற இடத்துல நம்ம பாக்குறோம், மக்கள்கிட்ட பேசுறோம். அது ஒரு ஜூலையும் கூட அது நடக்கும். ஏன்னா மேடையில பேசின ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா இதோட நிறுத்திடக்கூடாது, இது ஒரு நிகழ்வாக மட்டும் இருந்துவிடக் கூடாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று அந்த அண்ணனுக்கு சொல்வதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் சகோதரரை பத்தி பேசினேன். நிறைய பேர் கேட்கலாம், பொள்ளாச்சியில் இவ்வளவு பேரா? அது அரசியல் மாநாடு கிடையாது. இன்னொரு கட்சியை திட்டக்காக இந்த மாநாடு இல்ல. இன்னொரு தலைவன் சரியில்லை என்று சொல்வதற்காக இந்த மாநாடு இல்ல. ஆட்சியில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, வந்தவுடன் அவருக்கு இடையூறை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான மாநாடு அல்ல. இந்த மாநாடு என்பது இத்தனை ஆயிரம் பேர் ஒன்றாக இணைந்து போதை இல்லாத தமிழகத்தை நம்முடைய காலத்துல உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் வந்திருக்கும். 18 வயதிலிருந்து 70 வயசு வரை தமிழகத்துல எத்தனை பேர் மது குடிக்கிறாங்க? 24%. 4ல் ஒருத்தர் தமிழகத்துல ஆண் 18 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள மது அருந்துறாங்க. மது அருந்துவதில் அடிக்ஷன், மது அருந்துவதில் 18 பேருக்கு அடிக்ஷன். அவங்க காலையில கை அரிப்பு, அந்த மது பாட்டில எடுக்கணும், குடிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு பேப்பர்ல, செய்தித்தாள்ல ஒரு அதிர்ச்சி சம்பவத்தையும் படிக்கும் பொழுது அதிலே மதுவு கலந்திருக்கிறது. ஒரு ரேப்ல கஞ்சா இருக்கு, ஒரு பெண்ணை துன்புறுத்தக்கூடிய சம்பவத்துல ஏதோ ஒரு இடத்துல மது ஒளிந்திருக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்குது, மது இருக்கு. சம்பாதிச்ச பணம் வீட்டுக்கு முழுமையா கொடுக்கல, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தல, மது இருக்கு. ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் உலகத்துல நம்பர் 1 இந்தியா, 1,74,000 பேர் இறந்திருக்காங்க. இந்தியால நம்பர் 1 தமிழ்நாடு, அதிலும் மது இருக்கு. மது எல்லா இடத்திலும் கலந்துருச்சு. முக்காடு போட்டுட்டு ஊர்ல இருந்து ஒதுங்கி போய் மது குடித்த காலம் வேற, தைரியமா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு மது குடிக்கிற காலம் இது. அருமை சொந்தங்களே, 5500 டாஸ்மார்க் இருக்கு, பார்த்த இடத்தெல்லாம் திறந்திருக்காங்க. அதனால இதை தட்டி கேட்க வேண்டியது சமுதாயத்தினுடைய பொறுப்பு இல்லைங்களா? நம்ம பொறுப்பு இல்லைங்களா? தாய்மார்களுக்காக நாம் நிற்க வேண்டாங்களா? நம்முடைய வருங்காலத்தில் வரக்கூடிய ஆரோக்கியமான குழந்தைக்காக நாம் நிற்கக்கூடாதா? அதைத்தான் நான் செய்கின்றோம். அருமை சொந்தங்களே, மது என்பது அடிப்படையில் இருந்து இந்த அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மக்கள் விழிப்புணர்வு மாநாடாக இது மாறி இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அதனால தயவு செய்து அரசு செய்யும், அரசு செய்யறாங்க, காவல்துறை இருக்கிறாங்க, எங்க செய்வாங்க? சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கஞ்சா விக்கிறவன போய் தூக்கிட்டு போவாங்க. ஆனா கஞ்சாவை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களை காவல்துறை பிடிக்காதுங்க.
கஞ்சாவை வாங்கணும், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், ஆங்ஸைட்டில இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், லவ் பிரேக்கப்ல இருக்கேன். காவல்துறையினால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நாம தாங்க செய்யணும், நாம தான் பேசணும். குடும்பத்துல பேசணும், வீதியில பேசணும், தெருவுல பேசணும், அபார்ட்மெண்ட்ல பேசணும், கிராமத்துல பேசணும், நகரத்துல பேசணும். அதற்குத்தான் எனக்கு முன்னால் பேசி எல்லோரும் பெரிய பெரிய மனிதர்கள், விலை மதிக்க முடியாது இல்ல. நேரம் ஒரு டாக்டர் 92 வயது ஒரு டாக்டர் பேசுறார். இதே பகுதியில் நான் மருத்துவத்தை ஆரம்பித்தேன், 2 ரூபாய்க்கு ஆரம்பித்தேன், இன்னைக்கு 50 ரூபாய் வாங்குறேன். 92 வயது மருத்துவர் டாக்டர் ஆழ்வா அந்த மேடையின் மீது ஏறி பேசுறார். இன்னொரு தம்பி பேசுறார், எங்க அப்பாவுக்கு குடிச்சு குடிச்சு கல்லீரல் லிவர் போயிருச்சு, என்னுடைய லிவர்ல 90% எங்க அப்பாவுக்கு கொடுத்து உயிர் வாழ்றேன். அப்பாவுக்கு பையன் கொடுப்பதா, பையனுக்கு அப்பா கொடுப்பதா? பாருங்க எப்படி காலம் பாருங்க. நம்முடைய கடமை தான். அப்பாவுக்கு நம்ம என்ன கொடுக்கணுங்க? சொத்து கொடுக்கணும், நிம்மதி கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த கம்பீரத்தை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். நம்முடைய லிவரை யாராச்சும் நம்ம கொடுப்போமா? அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் ஒரு குடியிலே அழிந்திருக்கிறது. பையன் அப்பா கூட இருக்கணும், அப்பா வேணும், லிவரையும் தானம் கொடுத்திருக்கிறார். இன்னொரு தம்பி கிரீஷ் மேடையின் மீது பேச பேச கண்ணீர் துளிகளோடு பேசுகின்றார். மேடை ஏறுவதற்கு முன்பு தந்தை இறந்திருக்கிறாங்க. அப்ப மது எந்த அளவுக்கு நம்மோடு கலந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பேண்ட் போட்டிருந்தாங்க, ட்ரக் அம்பாசிடர். இதை நாம உருவாக்கலீங்க, நாம உருவாக்கல, தமிழ்நாடு அரசு உருவாக்குச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு அரசு 2025 இதற்கு முன்பு இருந்த அரசு ஒரு கல்லூரியிலையும் ட்ரக் அம்பாசிடர் இருக்கணும், 10 பேர் 20 பேர் இருக்கணும், அவங்க ட்ரெயின் ஆயிருக்கணும். மாணவனுக்கு பிரச்சனையா இருந்தா அவங்க போய் பேசணும், சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சா ப்ரொஃபசர்கிட்ட போய் சொல்லணும், பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லணும். அது பெரிய விஷயமாக மாறும் பொழுது காவல்துறைக்கு சொல்லணும். யாருக்காவது நமக்கு தெரியுங்களா தமிழ்நாடு அரசு கல்லூரியில ட்ரக் அம்பாசிடர் என்ற பொறுப்பை உருவாக்கி இருக்காங்களா? நமக்கு தெரியுங்களா? இன்னைக்கு தான் அறிமுகப்படுத்துறோம். ஒரு கல்லூரியிலும் இருக்கணும், 10 பேர் இருக்கணும், ட்ரெயின் ஆயிருக்கணும், அவங்களுக்கு என்ன விஷயம் பேச தெரிஞ்சிருக்கணும். அதை இன்னைக்கு இந்த மேடையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி அன்னை, எங்க கல்லூரியில நிறைய கல்லூரியில இந்த நிகழ்வு ஆரம்பித்த பிறகு கல்லூரியில போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லி அவங்க ஜிஓ காமிச்சு, சித்ராதேவி சகோதரி நீங்க 3வது ரோல்ல இருக்கீங்க, உங்களுடைய அம்மா விஜயலட்சுமி அவங்க வால்பாறையை சார்ந்தவர், ஆம்புலன்ஸ்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் நீங்க வெளியே போகணும், நீங்க எங்க இருந்தாலும் கை தூக்குங்க, நம்ம வாலண்டியர்ஸ் வந்து உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. சித்ராதேவி 3வது ரோல முன்னாடி இருக்கீங்க, சித்ராதேவி இருக்கீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களை கை மட்டும் தூக்குங்க, நம்ம வாலண்டியர்ஸ் அங்க வருவாங்க. அம்மா 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 உங்களுக்கு உதவிக்கு தேவைப்படுறாங்க, நீங்க கொஞ்சம் வேகமா போகணும். இன்னைக்கு கல்லூரியில போய் மாணவர்கள் சண்டை போட்டு தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறாங்க ஒரு ட்ரக் அம்பாசிடர் பொறுப்பை உருவாக்குங்க. அது போன்ற வந்தவர்கள் அதைத்தான் நம்ம பண்றோங்க, புதுசா எதுவும் பண்ணல. இருப்பதை இன்னும் சிறப்பாக, செம்மையாக, இன்னும் ஆழமாக இந்த அமைப்பு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துல நாம வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன டிவிக்கு அரசு வந்துருச்சு, என்னன்னே பிரஸையே பார்க்கல, 2 வேலை வெளுத்துடுங்கண்ணே, 2 பேசுங்க. எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க சொல்லுவேன், ஐயா 2026 1,68,00,000 பேர் ஓட்டு போட்டு எனக்கு இவர் வேண்டும், இந்த கட்சி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்க எல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர். டிவிக்கேல எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஏன்னா இந்த நம்முடைய வீதலிட அமைப்பு என்பது, இங்க வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் நாம் எல்லாருமே மூர்க்கத்தனமாக அதிகாரத்தை பிடிப்பதற்காக நாம வரல. ஆணவத்தோடு நாம் இந்த அமைப்பு ஆரம்பிக்கலைங்க. பவருக்கு வரணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக நாம இங்க இல்லைங்க. நல்ல சமுதாயத்தை, தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துல தான் இந்த அமைப்பும் இருக்கும், நம்முடைய அரசியலும் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் நம்ம பல இடத்துல பேசுறோம். அண்ணே இனி விஜய் சார் என்னை கூப்பிடுவோம், சிஎம் சார் என்னை கூப்பிடுவோம். சிஎம் சார் ஒரு ஆர்டர் போடுறார், ஒரு வழிபாட்டு ஆலயங்களா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், அங்கிருந்து 500 மீட்டருக்குள்ள எந்த டாஸ்மாகாக இருந்தாலும் நாங்கள் மூடுவோம். 717 டாஸ்மார்க்க மூடுறோம்னு சொன்னாங்க. நாம செய்த கள ஆய்வுல ஒரு இடத்திலும் இன்னும் நூற்றுக்கணக்கான டாஸ்மார்க் 500 மீட்டருக்குள்ள இருக்கு. அதையும் நாம் ஒரு தீர்மானமாக சொல்லி இருக்கின்றோம். இதையும் நீங்க பேசுங்க.
ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த அமைப்பு மூலமாக ஒரு அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை விட ஆரோக்கியமான அரசியலை செய்து அந்த அரசுக்கு வலியுறுத்தணும். சொன்னதுக்கு அப்புறம் கேட்கலினா அது வேற வழிங்க, அது வேற வழி. இன்னைக்கு சொல்றோம், கேட்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால் அடுத்த ஒரு ஆண்டு காலம் நாம் சொல்லத்தான் போகின்றோம், செய்யுங்க. ஜூலை 1ஆம் தேதி 39 பக்கம் வெள்ளை அறிக்கை நம்ம கொடுத்தோம். வந்திருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது. வெள்ளை அறிக்கையில எப்படி நீங்க போதையை கட்டுப்படுத்தணும், 5 ஆண்டு காலம் உங்க இலக்கு எப்படி இருக்கணும், முதல் ஆண்டு என்ன செய்யணும், 2வது ஆண்டு என்ன செய்யணும், 3வது ஆண்டு என்ன செய்யணும், மாநில அரசுக்கு அதை கொடுத்திருக்கின்றோம். அதை பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம், செய்யலினாலும் சந்தோஷம். ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். செய்வதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆரோக்கியமான அரசியலில் ஈடுபடுவீங்க. எதற்கு அதை சொல்றாங்க? இதற்கு முன்பு திமுகவினுடைய அரசு இருக்கும் பொழுது கல்லூரியில பேச கூப்பிடுவாங்க. ஒரு கோயம்புத்தூர்ல தனியார் கல்லூரிக்கு பேச போனேன். ஒரு வாரம் அந்த கல்லூரியில பவர் கட், ஒரு வாரம் கட். அந்த கல்லூரியினுடைய தாளாளர் போன் பண்ணார், உங்களை கூப்பிட்டு மாணவர்கள்ட்ட நல்லது பேசுவீங்கன்னு கூப்பிட்டோம், ஒரு வார காலம் கரண்ட கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? அப்படித்தானே இருப்பாங்க, நீங்க அந்த அமைச்சரை பார்த்து ஒரு சாரி கேட்டு வந்துடுங்க. என்னன்னா இப்படி சொல்றீங்க? அண்ணே, இது எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, கல்லூரி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உங்களை நம்பி எத்தனையோ பேர் கல்லூரியில வேலை பார்க்கிறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆணவத்தோடு யார் அரசியல் செய்தாலும் இந்த மண் அவர்களை விடாது என்பதற்கு 2026 தேர்தல் ஒரு சாட்சி. அருமை சொந்தங்கள், அதனால் நம்முடைய வேலையை செய்வோம். நமக்கு எந்த அரசியல் குழப்பமும் வேண்டாம். இது ஆரோக்கியமான அரசியல் கட்சியா மாறத்தான் போகிறது. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். ஆரோக்கியமான அரசியலுக்காக நிற்போமோ தவிர அற்ப அரசியலுக்காக, அதிகாரம் வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக, ஒரு மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக இன்னும் பெட்டரா காட்டுவோம், பெட்டரா கொடுப்போம், பெட்டரா சொல்லுவாங்க, இன்னும் பெட்டரா செய்வோம், பெட்டரான தலைவர்கள் அறிமுகப்படுத்துவோம், நல்ல மனிதர்களை கீழிருந்து பிடிச்சிட்டு மேல கூட்டிட்டு வருவோம். மக்கள் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கத்தான் போறாங்க. அதனால் எதை பற்றியும் கவலை உங்களுக்கு வேண்டாம் அருமை சொந்தங்களே. அடுத்த 6 மாத காலம் நம்முடைய இலக்கு தெளிவு. 6 மாத காலம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். அதை நாம் செம்மையாக செப்பனே செய்வோம்.